நடக்காத விஷயத்துக்கு எவ்வளவு வாட்டி தான் மசோதா போடுவீங்க அப்படின்னு பிஜேபியில வானதி சொல்றாங்க. இது ஒரு அரசியல் நாடகம் அப்படின்னு அதிமுக அவங்களுடைய கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்ன பதில் சொல்றீங்க? இந்த விவாதத்திலே கூட நம்முடைய பிஜேபி தோழரும் அதிமுக தோழரும் ரெண்டு பேரும் எப்படி ஒருங்கிணைந்து பேசுறாங்க பாருங்க, மக்கள் நலனுக்கு எதிராக. அதுதான் நேற்று சட்டமன்றத்திலேயே நடந்தது. பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளிநடப்பு பண்ணாங்க. அப்படின்னா இந்தியா முழுக்க பிஜேபி என்பது அதிமுக அவர்களுடைய அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஒரு கட்சி. அதனால இவங்க ரெண்டு பேருமே மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதுல முக்கியமா இன்னொன்னு 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க போன ஆட்சியில 2.0. அப்போ இங்க உள்ள மாநில தலைவர் என்ன சொன்னாரு, கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னாரு. ஆனா முற்ற முழுக்க அது விளக்கப்பட்டதா இல்லையா? அதே மாதிரி ஏன் நீங்க நடக்காத ஒண்ணு, ஹைப்போதெட்டிக்கல் இல்லாத ஒண்ணுன்னு ஏன் பேசணும்? இப்ப நடந்துட்டு இருக்கு. இத்தனை குழந்தைகள் உயிர் இழந்திருக்கிறார்கள். ராஜஸ்தான்ல உள்ள கோட்டா மாநிலத்திலேயே கூட 12 மாணவர்கள் செத்து போயிருக்காங்கம்மா. உச்ச நீதிமன்றத்துல இன்னும் கேஸ் இருக்கு. அது நீங்க குடியரசுத் தலைவர் டேபிள் போனாலும் ஒண்ணு ஆகாது, கேஸ் முடியணும். ஆனா அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க திமுக. தொடர்ந்து இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு அவங்க நடத்தி கொண்டிருப்பது ஒரு அரசியல் நாடகம் அப்படின்றத திருப்பி இது அவங்க அரசியல் செய்யறாங்க. திமுக நீட் விலக்குன்றதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான விஷயம் இல்ல, அவங்க பண்றது அரசியல் அப்படின்றாங்க. அவங்க இது நாம திரும்பவும் அந்த நீதி கட்சியில தான் போனோம். அப்போ அரசியல் பண்ணோமா? யோசிச்சு பாருங்க. மக்கள் நலனுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, பிரையாரிட்டி கொடுக்கிறோமோ, அதற்காக போராடுவதுதான் திமுக எப்பவுமே. இதுல அந்த அரசியல் சாசன சட்டத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா, அதிமுக காலத்துலதான் ஜனாதிபதி அந்த மசோதாவை திருப்பி அனுப்பினார். அந்த திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை இவர்கள் வெளியிலேயே விடல. நம்முடைய அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டார், நீங்க ஒரு தீர்மானத்தையாவது உருவாக்கலாமே சட்டமன்றத்தில் அப்படின்னு. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு, மத்திய அரசை எதிர்த்து நாங்கள் தீர்மானமே போட மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த அதிமுக இருக்கிறவங்க. அதனால இப்ப மாற்று வேணும்னு சகோதரர் சொல்றாருல, அந்தந்த மாநில கல்வியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அந்தந்த மாநிலங்கள் ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்ளட்டும். அதுதான் ஒரே மாற்றாக இருக்க முடியும். 12 வரைக்கும் ஒரு வழி கல்வியில படிச்சுட்டு நீட்டுக்காக மட்டும் நீங்க சிபிஎஸ்இல படிக்கணும், இல்ல ஒன்றியத்தில் இருக்கின்ற கல்வி முறையில் படிக்கணுங்கிறது எப்படிப்பட்ட அநீதி! குடிசையில் இருக்கிற குழந்தைகள் மருத்துவரே ஆக முடியாதா? அப்ப இன்னொன்னு, அது வரைக்கும் படித்த அந்த பள்ளி கல்வியை நீங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறீர்கள். அது இப்போ இன்னொரு சிஸ்டம் கூட போயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வரதே இல்ல குழந்தைகள். அந்த அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க, ரூபாய் கொடுத்தா போட்டுறாங்க. முற்ற முழுக்க அவர்கள் நீட் எக்ஸாம் கோச்சிங் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் போயிட்டு இருக்குல்ல. பேசலாம் இல்ல, அது மாதிரி இன்னொரு மாற்று பெருசா வெடிச்சிருக்கு. இதுக்கான தீர்வு ஒரே ஒரு விஷயமா, இவ்வளவு தூரம் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம அந்த சிஸ்டத்தை பத்தி பேசுறோமே தவிர முதல்லயே இதை விவாதிச்சோமா? பிஜேபி செய்கின்ற மிகப்பெரிய தவறு அதுதான். மசோதாக்களை எதிர்கட்சிகளை வெளியில தள்ளிட்டு, நீங்க யாரு எங்களுக்கு வேண்டாம், நாடாளுமன்றத்துல நாங்க மட்டும்தான் இருப்போம்னு இருந்துகிட்டு கண்மூடி திறப்பதற்குள் 140 மசோதா 180 மசோதான்னு இப்படி நிறைவேற்றும் போது இத்தனை பிரச்சனைகள் வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். திரு வரதராஜன், பல குளறுபடிகள் வந்திருக்கு நீட் தேர்வு விவகாரத்துல. இப்போ இன்னும் அதிகமாக இந்திய அளவுல அது பேசக்கூடியதா இருக்கு. தமிழகத்துல மட்டுமே முன்னாடி எதிரொலிச்சுக்கிட்டு இருந்த நீட் விலக்கு, நீட் எதிர்ப்பு அப்படின்ற குரல் இன்னைக்கு இந்திய அளவுல பேசப்படுது, பார்லிமெண்ட்ல எதிரொலிக்குது. இது எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தலைவர்கள் உங்களை நெருக்கிறது, இது பாரதிய ஜனதாக்கு ஒரு நெருக்கடியா இல்லையா? நெருக்கடி கொடுக்கறாங்க தானே? அதாவது உண்மையாக இதுல மிகப்பெரிய அரசியல் தேவை திமுக தான். ஏன்னா நான் சொல்லிடுறேன், திமுக தான் உண்மையில மாணவர்கள் முக்கியம் கிடையாது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல பரிசீலனை எப்படி முடியுது? அதாவது கிராமப்புற நகர்ப்புற ஏழை மாணவர்களுக்கு நீட் என்பது முக்கியம் உச்ச நீதிமன்றம் சொல்லுதுங்க, அதை நடைமுறைப்படுத்துறோம். இன்னைக்கு பிரதான மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுல யார் வச்சிருக்காரு, மக்கள்கிட்ட விட்டுருவோம். ஏன் திமுக இந்த அளவுக்கு துணிக்குதுன்னு இது வணிகமயாக்கு திமுக நினைக்குது. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க என்ன கேக்குறீங்க? இதே சார்ந்து மாணவர் பிரச்சனை நாடு முழுவதும் வருமா? ஒருத்தர் பாருங்க, நாடு மாணவர்கள்ட்ட வருதா இல்லையான்னு பாருங்க, வராதுங்க. அதான் ஏமாற்ற முடியாது. இப்படி கேக்குறீங்க, அந்த இந்தி கூட்டணி சார்ந்தவர்கள் எல்லாம் இதை இந்த இதை எடுக்கிறாங்க. அவங்கள நோக்கம் உண்மையாக நீட்ட இல்ல. இப்ப திமுக அந்த இந்தி கூட்டணியில அங்க வைக்குது. சோ அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும்.
அதுக்காக மாணவ நலன் கிடையாது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கணும், அவ்வளவுதான். நீட் தேர்வுக்கு தனியா கோச்சிங் கிளாஸஸ் போகணும். முன்னாடி +2 எக்ஸாம்ல அவங்க அந்த கட் ஆஃப் மார்க் அடிப்படையில மருத்துவ மாணவர் சேர்க்கை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களுடைய கிராமப்புற மாணவர்கள் நீட் கோச்சிங்க்கு அஃபோர்ட் பண்ண முடியாத மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு மாநிலத்தினுடைய நியாயமான கோரிக்கை. இதுல எங்க அரசியல் வந்தது? இல்லங்க, எதுதான் சொன்ன, திருப்பி நடக்காத விஷயத்த மசோதா போட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டுங்க, நாங்க நிச்சயமாக அதை பத்தி பரிசீலனை பண்றோங்க. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், சகோதரி சொன்னாங்க ராஜஸ்தான்ல உள்ள மாணவர்கள் இறந்து போறாங்கன்னு. அதுல நீதிபதி சொல்லி பாருங்க, சில அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக சில அரசியல் கட்சிகள் மாணவர்கள் உண்மை தூண்டக்கூடாது. சார் நான் கேள்வி முடிச்சிடறேன், சேர்த்து பதில் சொல்லிருங்க. அவங்க அரசியல் செய்யறாங்க அப்படின்னு பதிவு பண்றீங்க, ஓகே. அது நெருக்கடி இல்லையா? ஏற்கனவே இப்ப கூட்டணி அரசாங்கம் தான் அமைச்சிருக்கிறீங்க மத்தியில, பாரதிய ஜனதா சிங்கிள் மெஜாரிட்டி இல்ல. இப்ப இவங்க 230 போல சீட் வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நீட் அப்படின்னு ஒரு எதிர்குறலை எழுப்பும் போது அது உங்களுக்கு அரசியல அது உங்களுக்கு நெருக்கடியா இல்லையான்னு கேக்குறேன். பாரதிய ஜனதாக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கல்ல, அது நாங்க நெருக்கடியா பாக்கலங்க. உண்மையாகவே நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பூர்வமாக நாங்க எப்படி பாக்குறோம், மாணவர்கள் நலனை பாக்குறோம். நாங்க அப்படி நெருக்கடியா பாக்கல. நான் இன்னும் சொல்லிடுறேன், சகோதரி சொன்னாங்க அதிமுகவும் இவங்களும் ரகசிய உறவு அதுன்னு. அதாவதுங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்கள்கிட்ட ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக இந்த முத்தரசு சொல்றாரு கள்ளச்சாராய பலி, அந்த கள்ளச்சாராய பலிக்கு ஏங்க குடிக்கிறவங்க தாங்க கேட்கணும், அரசாங்கத்தை முதல்வரை பார்த்து கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதாங்க கொத்தடிமை, அதை போய் கேட்கணும். விசிக என்ன சொல்றாரு, இது அரசியலாக்க கூடாதுன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்றாரு. இன்னொன்னு செல்வபுரந்தை போய் பாத்தீங்கன்னு சொன்னா இது அரசியலாக்காங்க. முடிச்சிடும் மேடம் தளபதி. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு செல்வபுரந்தை இந்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலினை கட்டிச்சு பேசினாருன்னா மாநிலத்தில் பொறுப்புல இருக்க முடியாது. எப்படி அழகிரி மாத்தி விடுவாரு. இது பேர் தாங்க. அதாவது எந்த கட்சி எதுக்காக சொல்ல கூடாதுங்க. திமுக போற அரசியல் நாடகத்துல எல்லா கட்சி அதுக்கு இந்த கட்டாயமா என்ன கிடையாது நான் சொல்றேன். அதனால நாங்க இவர்கள் இன்னைக்கு இந்து கூட்டணியில் உள்ள பொறுப்பாளர் உண்மையான ஒரு எதிர்கட்சி, உண்மையான ஒரு அவர்களும் நல்ல மக்கள் சார்ந்த அரசியல் கட்சிகள் என்று சொன்னா கள்ளச்சாராய பள்ளிக்கு உங்க பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு இங்க போராடக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த 60 உயிருக்கு யாரு பொறுப்பு? நீங்க அதிகாரிகள் சொல்லி கருத்து நீங்க அதை பாராளுமன்றத்துல பேசணும், உங்களுக்கு பேசணுமா இல்லையா? அதாங்க வேங்கல் விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இது திமுகவுடைய அரசியல் நாடகங்களை ஈடுபடாது.